was a fun and catchy Tamil song with the theme of biryani, celebrating the love of South Indian food. Biryani Raja. வெல்கம் டு கிஷோர் லைஃப் ஜேர்னி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வான்கோழி பிரியாணி செய்ய போறோம். வான்கோழி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாசனை பறக்குது வீட்டிலே, மசாலா கலக்குது பாத்திரத்திலே, சோறு அல்ல இது விருந்துடா, சமூரியமா வந்து சேருதுடா. பிரியாணி சாமி இது தேவசமி, மட்ட வச்சா ராசா மாதிரி, செட்டிநாடு ஸ்டைல்ல சோளமழை. பிரியாணி 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 செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கேளு சில்லறை, தொட்டா சுதுறதில்ல துள்ளுறதுடா, சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா. 3 கிலோ பிரியாணி ரைஸ்க்கு 1.5 கிலோ வான்கோழி கறி எடுத்துக்கலாம். ஏலக்காய் 30 நம்பர், சோம்பு 25 கிராம், கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 40 நம்பர், பட்டை 6 நம்பர், பிரிஞ்சியில் ஒரு 6 எடுத்துக்கலாம், அன்னாச்சி பூ ஒரு 2 எடுத்துக்கலாம், கசகசா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், கல்பாசி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், மராத்தி மொக்கு இருந்தால் ஒரு 4 நம்பர் போட்டுக்கலாம், ஜாதி பத்திரி ஒரு 10 நம்பர். இதெல்லாம் ஒன்றா போட்டு ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பிரியாணியோட சீக்ரெட் மசாலா. புதினா ஒரு கட்டு, மல்லி ஒரு அரை கட்டு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். 200 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, இது ரெண்டையும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். சுடுறதில்ல துள்ளுறதுடா, சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா. பிரியாணி சத்தம் கேளு சில்லறை, சுடுறதில்ல துள்ளுறதுடா, சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா. பிரியாணிக்கு தேவையான 1.5 கிலோ வான்கோழி கறியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். 3 கிலோ கறியில் 1.5 கிலோ கறி வந்து நம்ம கிரேவிக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பிரியாணிக்கு வேணுங்கிறது வந்து மறுபடியும் ஒரு 1.5 கிலோ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கரண்டி, அப்புறம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு ஒரு கரண்டி, அப்புறம் நம்ம பிரியாணிக்குள்ளே சீக்ரெட் பவுடர் அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கெட்டி தயிர் ஒரு 1/4 லிட்ரு எடுத்து அந்த தயிரையும் அந்த கறி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கறியில் அந்த உப்பு காரம் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் உள்ளே இறங்குறதுக்காக. அப்புறம் 4 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். அதில் பாதி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கறியோடு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுக்கலாம். வாசனை பறக்குது வீட்டிலே, மசாலா கலக்குது பாத்திரத்திலே, சோறு அல்ல இது விருந்துடா, சமூரியமா வந்து சேருதுடா. பிரியாணி சாமி இது தேவசமி, மட்ட வச்சா ராசா மாதிரி, செட்டிநாடு ஸ்டைல்ல சோளமழை. பிரியாணி பிரியாணி சத்தம் கேளு சில்லறை, தொட்டா சுதுறதில்ல துள்ளுறதுடா, சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா. திண்டுக்கல் ஹைதராபாத் சென்னை கதை, ஒவ்வொன்றும் ஒரு குயின்பதி, பகல் நேரம் ஓடிடும் டைமேஷன், பிரியாணி வந்த நேரம் ஸ்டேஷன், உருளைக்கிழ ஷைடு கிச்சன், ராய்தா சேர்ந்தா வினர் ரிச்சன், ஓ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி. ஆன் பண்ணிட்டு பாத்திரம் சூடானோன்னு சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்ரு உள்ளே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு உள்ளே போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி பேஸ்ட் உள்ளே போட்டு எண்ணெயிலே நல்லா வதங்க விடணும்.
ஏன்னா தக்காளி இதெல்லாம் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால எண்ணெயில் போட்டு நல்லா வணங்க விடணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வணங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் பேஸ்ட் போடணும். க்ரீன் பேஸ்ட்னா நம்ம புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா? அந்த க்ரீன் பேஸ்ட்டு உள்ளே போட்டு அது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே வணங்க விடணும். இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அது வரைக்கும் நல்லா அந்த கிரேவியை வணங்க விடணும். பிரியாணி பிரியாணி சாமி இது தேவசமி மட்ட வச்சா ராசா மாதிரி செட்டிநாடு ஸ்டைல்ல சோளமழை பிரியாணி பிரியாணி சத்தம் கேளு சில்லறை தொட்டா சுடுறதில்ல துள்ளுறதுடா சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா திண்டுக்கல் ஹைதராபாத் சென்னை கதை ஒவ்வொன்றும் ஒரு குயின்பதி பகல் நேரம் ஓடிடும் டைமேஷன் பிரியாணி வந்த நேரம் ஸ்டேஷன் உருளைக்கிழ சைடு கிச்சன் ராய்தா சேர்ந்தா பின்னர் ரிச்சன் ஓ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வான்கோழி கறி எடுத்து இந்த பேஸ்ட் கூட உள்ளே போட்டு நல்லா வணக்கிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கறி நல்லா அந்த எண்ணெயிலே வணங்கினதுக்கப்புறம் அந்த கறி வேகிற அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்து உள்ளே ஊற்றி அந்த கறியை நல்லா வேக வைக்கணும். இது வான்கோழி கறிங்கிறனால வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மட்டன் மாதிரி நல்லா வேக வைக்கணும். அது வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கறியை வேக விடணும். வாசலை கலக்குது வீட்டிலே மசாலா கலக்குது பாத்திரத்திலே சோறு அல்ல இது விரும்புடா சமூரியமா வந்து சேருதுடா பிரியாணி பிரியாணி சாமி இது தேவசமி மட்ட வச்சா ராசா மாதிரி செட்டிநாடு ஸ்டைல்ல சோளமழை பிரியாணி பிரியாணி சத்தம் கேளு சில்லறை தா சுடுறதில்ல துள்ளுறதுடா சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா திண்டுக்கல் ஹைதராபாத் சென்னை கதை ஒவ்வொன்றும் ஒரு குயின்பதி பகல் நேரம் ஓடிடும் டைமேஷன் பிரியாணி வந்த நேரம் ஸ்டேஷன் உருளைக்கிழம் சைடு கிச்சன் ராய்தா சேர்ந்தா விதவிக்கும் விசனோ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி உருளைக்கிழம் சைடு கிச்சன் ராய்தா சேர்ந்தா விதவிச்சன் ஓ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி வாசலை கலக்குது வீட்டிலே வாசலை கலக்குது வீட்டிலே வாசலை கலக்குது வீட்டிலே மசாலா கலக்குது பாத்திரத்திலே சோறு அல்ல இது விரும்புடா சமூரியமா வந்து சேருதுடா பிரியாணி 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 கறி இப்போ 1/2 அன் ஹவராக நல்லா வேக விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா உள்ளே போட்டுடணும். ஒரு 3 லெமன் உள்ளே புழிஞ்சு விட்டுறணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து அரிசிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி வரும். அந்த மாதிரி அளவு எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி உள்ளே போட்டுக்கலாம். இது வான்கோழி பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு. வாசலை கலக்குது வீட்டிலே மசாலா கலக்குது பாத்திரத்திலே சோறு அல்ல இது விரும்புடா சமூரியமா வந்து சேருதுடா பிரியாணி பிரியாணி சாமி இது தேவசமி மட்ட வச்சா ராசா மாதிரி செட்டிநாடு ஸ்டைல்ல சோளமழை பிரியாணி பிரியாணி சத்தம் கேளு சில்லறை தா சுடுறதில்ல துள்ளுறதுடா சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா திண்டுக்கல் ஹைதராபாத் சென்னை கதை ஒவ்வொன்றும் ஒரு குயின்பதி பகல் நேரம் ஓடிடும் டைமேஷன் பிரியாணி வந்த நேரம் ஸ்டேஷன் உருளைக்கிழம் சைடு கிச்சன் ராய்தா சேர்ந்தா விதவிக்கும் விசனோ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி உருளைக்கிழம் சைடு கிச்சன் ராய்தா சேர்ந்தா விதவிச்சன் ஓ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி வாசலை கலக்குது வீட்டிலே
பிரியாணி 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 வாசலை பறக்குது வீட்டிலே மசாலா கலக்குது பாத்திரத்திலே சோறு அல்ல இது விரும்புடா சௌரியமா வந்து சேருதுடா பிரியாணி பிரியாணி சாமி இது தேவசமி மண்ட வச்சா ராசா மாதிரி செட்டிநாடு ஸ்டைல்ல சோள மழை பிரியாணி பிரியாணி சத்தம் கேளு சில்லறை தா சுடுறதில்ல துள்ளுறதுடா சுவையில் காதலிக்க வைக்கும் ருசிடா திண்டுக்கல் ஹைதராபாத் சென்னை கதை ஒவ்வொன்றும் ஒரு என்பதி பகல் நேரம் ஓடிடும் டைமேஷன் பிரியாணி வந்த நேரம் ஸ்டேஷன் உருளைக்கிழம் ஷைனி கிச்சன் ராய்த்தா சேர்ந்தா விளைவிக்கும் விசனோ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி உருளைக்கிழம் ஷைனி கிச்சன் ராய்த்தா சேர்ந்தா விளைவிச்சன் ஓ சாப்பிடுவோம் சுவை பண்ணி நம்ம தென்னிந்தியா பிரியாணி